இன்றைக்கு இந்த நம்பிக்கை நேரத்தில் யோசிச்சு பாருங்க, கடந்த 7 மாதங்கள் முழுவதுமாய் எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடி, எந்த ஒரு சேதமும் அணுகாதபடி நம்மை பாதுகாத்து ஒரு கரு போல நம்மை காத்திருக்கிறார் நம் தேவன். ஆமென். உங்களால அல்ல, ஆண்டவருடைய ப்ரொடெக்ஷன் இருந்ததுனால தான் இன்றைக்கு இந்த சபையில் நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம். ஆமென். ஒருவேளை என்னுடைய ஸ்ட்ரென்த்னால இல்லை என் சுயத்தினால நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீங்கன்னா அது இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபால்ஸ். ஒன்லி பிகாஸ் ஆஃப் காட். இன்னைக்கு அவர் ஒருவரால் மாத்திரம்தான் நீங்களும் நானும் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ சூழ்நிலைகள், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள் இந்த வருஷம் ஆரம்பித்தது முதற்கொண்டு ரைட் ஃப்ரம் January 1st of 2024 till the 31st of July நிறைய பிரச்சனைகள் நம்ம கடந்து போயிருப்போம். 1-2 இல்லை. ஆனால் அந்த பிரச்சனைகளின் மத்தியிலும் இன்றைக்கு இந்த புதிய மாதத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோன்னா அது யாரால? இயேசுவினால மாத்திரம்தான், அவர் ஒருவரால. இன்றைக்கு அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். முழு மனதோட, முழு சிந்தையோட, மனசார சொல்லுங்க, அப்பா உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு நம்பிக்கை நேரத்தில் நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேனோ அது எல்லாம் காலையில் 8 மணிலேருந்து யாரெல்லாம் மைக் பிடிச்சாங்களோ எல்லாருமே சொல்லி முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஒன்றுமே நம்ம செய்ய போகிறதில்ல. மனசார கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்சம் அவரை துதிப்பீங்களா? அப்படியே அவரை உயர்த்துவீங்களா? சொல்லுங்க, அப்பா நீர் நல்லவர், என் வாழ்க்கையில் நீர் நன்மைகளை செய்கிறவராயிருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அபிஷேகம் பெற்றவங்க அப்படியே அந்நிய பாஷையில் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிப்பீங்களா? அப்படியே உங்க ஸ்தோத்திரத்தின் சத்தம் பெருகட்டும், உங்க துதியின் சத்தம் பெருகட்டுமே. ஓமை வாழ்த்துகிறேன். ஓரி ஹனதர மகனதர சிதனலதரமோ ஓராய் சிரமதுரையா. உமக்கு நன்றி 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 நன்றி. கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி வேற எதுவும் சொல்லாதீங்க, வெறும் நன்றி மாத்திரம் சொல்ல போறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நான் நன்றி ஏறெடுக்கிறேன், உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Oh, I thank you Father, from the bottom of my heart I give thanks to you. சொல்லுங்க, I give thanks to you Father. உமக்கு நன்றி சுவே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கண்ணீரால் நன்றி சொல்கிறேன், கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. இன்னொரு விஷயம் சொல்வோமா? கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா, ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா, ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா, ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. கரங்களை உயர்த்தி நீங்க மாத்திரம் பாடுவீங்களா? நன்றி சொல்வீங்களா? நன்றி நன்றி ஐயா, ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவாய் என்னை உயர்த்தினீரே. உந்தன் நன்மை என்ன சொல்லுவேன்? என் தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர், உள்ளம் கையில் வரைந்து வைத்தீர். உந்தன் நன்மை எண்ணி பாடுவேன். உணர்ச்சவர்களாய் பாடுவீங்களா? தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவாய் என்னை உயர்த்தினீரே. உந்தன் நன்மை என்ன சொல்லு
தட்டிக்கொண்டே சொல்லுங்க, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒரு தகப்பனை தோளில் சுமந்ததற்காக உமக்கு நன்றி. இதுவரை என்னை பாதுகாத்த தயவுக்காக நன்றி. என் வாழ்க்கையில நீர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு உயர்வுகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. சொல்லுங்க அப்பா, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒவ்வொரு தடவையும் போக்கிலோ வரத்திலோ என்னை பாதுகாத்த தயவுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ தடவை நம்ம வெளியில் போயிட்டு ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு வரும்பொழுது நம்ம அதை அக்னாலேஜ் பண்ணுறதில்ல. ஆனால் எந்த ஒரு சேதமும் அணுகாதபடி நீங்கள் எப்படி பத்திரமா வீட்டிலேருந்து வெளியில் போனீங்களோ அப்படியே பத்திரமா உங்களை வீடு திரும்ப ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அப்படியே விபத்துகள் வந்தாலும் அந்த விபத்தில் உங்களை அவர் காப்பாற்றி இருக்கிறார். செட்டை நிழலில் உங்களை மூடி மறைத்திருக்கிறார். ஆமென். எப்பொழுதுமே உன்னதமானவருடைய மறைவில் நீங்களும் நானும் இருந்திருக்கிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம வெளியில் போயிட்டு வரும்பொழுது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஒரு வேளை கூட நம்மளை பட்னியாக விட்டதே இல்லை ஆண்டவர். எப்படின்னா எலியாவை போஷித்தது போல உங்களையும் என்னையும் அவர் போஷித்திருக்கிறார். இந்த வருடம் முழுவதுமா எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாமல் பட்னியாக எப்படியோ இருந்த சூழ்நிலையில் உங்களையும் என்னையும் அவர் போஷித்திருக்கிறார், நம்மை பாதுகாத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நல்ல ஒரு பாத்திரமாக நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஆமென். இந்த மாதிரி ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே வருகிற ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் மனசார நீங்களும் நானும் வேற எதுவுமே செய்ய முடியாது, நன்றி தான் செலுத்த முடியும். நம்ம வாசிச்சோம்ல வேத வசனத்தில், கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று. இன்னைக்கு அவர் நம்மளோட வாழ்க்கையில செய்திருக்கிற நன்மைகளுக்கு நீங்க என்ன கொடுத்தாலும் அது ஈக்குவல் ஆகாது. வாட் எவர் யூ கிவ் பேக் டு த லார்ட். நீங்க காசு கொடுக்கலாம், நீங்க வெள்ளியும் பொண்ணும் கொடுக்கலாம், ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது வெள்ளியும் பொண்ணும் ஏற்கனவே அவருடையது. உங்களோட நேரத்தை கொடுக்கலாம், ஆனால் நேரத்தை படைச்சதே ஆண்டவர் தான். என்ன தெரியுமா கொடுக்க முடியும்? உங்களுடைய துதி பலிகளையும் நன்றி பலிகளையும் ஒவ்வொரு நாளும், நம்ம ஜீவனோடு இருக்கிற ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை. இரண்டு கரங்களையும் பரலோகத்துக்கு நேராய் உயர்த்தி சொல்லுங்க, நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. போக்கிலும் வரத்திலும் காத்து கொண்டீர், முந்தன் சிறகால் மூடி மறைத்தீர், உந்த நன்மை என்ன சொல்லுவேன். என் கால்கள் இடராமல் பாதுகாத்தீர், கண்மலையின் மேல் என்னை நிறுத்தினீர், உந்த நன்மை என்னை பாடுவேன். சொல்றீங்களா? போக்கிலும் வரத்திலும் காத்து கொண்டீர், உந்தன் சிறகால் மூடி மறைத்தீர், உந்த நன்மை என்ன சொல்லுவேன். என் கால்கள் இடராமல் பாதுகாத்தீர், கண்மலையின் மேல் என்னை நிறுத்தினீர், உந்த நன்மை எண்ணி பாடுவேன், உந்த நன்மை எண்ணி பாடுவேன். நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. உலக நாடத்திலிருந்து சொல்வீங்களா? நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. பல கோடி நன்மை செய்தீரே. நீங்க பாடுவீங்களா? பல கோடி நன்மை செய்தீரே. கரங்களை உயர்த்தி, பல கோடி நன்மை செய்தீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நன்றி அப்பா. சொல்லுங்களேன், நன்றி அப்பா, நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது எல்லாத்தை விட பெரிய கிஃப்ட் ஆண்டவர் நம்மளுக்கு
கொடுத்திருக்கிற கிஃப்ட் என்ன தெரியுமா? the gift of salvation. ரட்சிப்பை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். this Sunday morning இந்த உலகத்துல இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் எங்கெங்கயோ இருக்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் அவருடைய பாதத்துல இருக்கிறோம்னா அது ஏதோ நீங்க எடுத்த முடிவில்லை, நான் எடுத்த முடிவில்லை. இட் இஸ் நாட் பிகாஸ் we chose Jesus. இட் இஸ் பிகாஸ் ஜீசஸ் chose you and me. உங்களையும் என்னையும் ஒரு பர்பஸ்க்காக அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஆமென். அது மாத்திரம் இல்லை, காலையில் நம்ம பாடினோம்ல 8:30 வர்ஷிப்பில், இந்த உலகத்தில் உங்களுக்காக உங்களை நேசிக்கிறவங்க நிறைய விஷயங்களை செய்வாங்க. ஆனால் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஆமென். அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னையே பலியாக கொடுத்து ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நித்தியமாக அவருடைய வாழுகிற அந்த வாழ்க்கையை எனக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஆமென். எப்படியோ புறஜாதிகளாக இருக்க வேண்டிய நீங்களும் நானும் எனக்கு ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிறோன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பிளட். சொல்லுங்களேன், அவருடைய ரத்தத்தினாலே எனக்கு மீட்பு, அவருடைய ரத்தத்தினாலே எனக்கு ரட்சிப்பு, அவருடைய சிலுவையினாலே எனக்கு ஜீவன். எனக்கு நீங்களும் நானும் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல, நீங்களும் நானும் கல்லெறிந்தே கொல்லப்பட வேண்டிய இடத்துல எல்லாம் உங்களுக்கு பதிலாக எனக்கு பதிலாக அவர் பலியானார். சொல்லுங்க ஆமென். அப்பா, நீர் எனக்காக பலியானீர். சொல்லுங்க, எனக்காக நீர் ஜீவனை கொடுத்தீர், எனக்காக நீர் மரித்தீர், எனக்காக நீர் ரத்தம் சிந்தினீர். என் கூட சேர்ந்து இந்த வரிகளை உண்மையாய் பாடி அவரை மகிமைப்படுத்துவீங்களா? உந்தன் ரத்தம் எனக்காய் சிந்தி சிலுவையில் எனக்கு ஜீவன் தந்தீர். உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன்? ஓ, என் பாவமெல்லாம் போக்கினீரே, சாபமெல்லாம் நீக்கினீரே. உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். உந்தன் ரத்தம் எனக்காய் சிந்தி, உந்தன் ரத்தம் எனக்காய் சிந்தி. உண்மையாய் மனசார இன்னைக்கு this faith declaration of faith is a big love. Oh, பாவமெல்லாம் போக்கினீரே, பாவமெல்லாம் போக்கினீரே, சாபமெல்லாம் நீக்கினீரே. உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். அவர் அன்பை பாடுவோமா? உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். ஓ, நன்றி நன்றி ஐயா, இயேசையா, பல கோடி நன்மை செய்தி. உங்களுக்கு இருக்கிற முழு பலத்தோட நன்றி ஐயா சொல்வீங்களா? நன்றி நன்றி ஐயா, இயேசையா, பல கோடி நன்மை. கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி சொல்லுங்க, நன்றி அப்பா, நன்றி நன்றி ஐயா, இயேசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா, இயேசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நீங்க மட்டும் பாடுவீங்களா? பல கோடி நன்மை செய்தீரே. இன்னும் சத்தத்தை உயர்த்தி, பல கோடி நன்மை செய்தீரே. ஓ, என் வாழ்வில பல கோடி நன்மை செய்தீரே. என் குடும்பத்தில் பல கோடி நன்மை செய்தீரே. எங்கள் தேசத்தில் பல கோடி நன்மை செய்தீரே. எங்கள் மத்தியிலே பல கோடி நன்மை செய்தீரே. பல கோடி நன்மை செய்தீரே. நல்லா கரங்களை தட்டி நன்றி சொல்வீங்களா? ஓ, பல கோடி நன்மை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. இம்மட்டும் நடத்தியவர் இனிமேலும் எங்களை நடத்த போறீங்க. உமக்கு நன்றி. எங்களோட வாழ்க்கையில நாங்க கேட்டதை பார்க்கிலோ கேளாததை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். அதற்கு நன்றி அப்பா. இன்னும் உண்மையில வளர போகிறோம். உமக்கு நன்றி. Lord, we thank you for everything that you have done in our lives. அப்பா, இதற்கு நாங்க தகுதியானவர்களா இல்லைனா கூட உம்முடைய சிலுவை நிமித்தம் எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி இயேசுவே. மனசார
முழு இருதயத்தோட உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஒரு விசையாய் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் வாழ்க்கையில நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் மனசார நன்றி அப்பா. சொல்லுங்களேன், மனசார நன்றி அப்பா. ஓ ஐ தேங்க் யூ ஃபாதர். இப்பொழுதோ எங்க மத்தியில இடைப்பட்ட கிருபைக்காக தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுது உம்முடைய வார்த்தையை கேட்க போறோம். எங்களோடு கூட பேசுங்க, எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. எங்களோட காதுகளில் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படி எங்களுக்கு பலன் தாங்க. எல்லாவற்றையும் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.